அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் மலேசியாவில் பேசின கடைசி ஸ்பீச், லாஸ்ட் ஸ்பீச் இனிமேல் பேச மாட்டாரா என்ன? அப்படி கிடையாது. அவர் வந்து சினிமா சம்மந்தமாக, அதாவது நடிப்பில் இனிமேட்டு அவர் நடிக்க மாட்டேன், அதனால் நடிப்பு சம்மந்தப்பட்டதோ, அதாவது சினிமா அந்த படம் அதோட லான்ச், ஆடியோ லான்ச், அது மாதிரி இடத்துல அவர் பேசக்கூடிய கடைசி ஸ்பீச். அப்போ வந்து மற்ற இடத்துலலாம் பேசுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற அரசியல் மேடைகளில் மற்ற இடத்துலலாம் மாதத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு டைம், மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் அது மாதிரி மேடையில் பேச தான் செய்வார். சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ இதுலையோ வந்து இவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இது லாஸ்ட் ஸ்பீச். உண்மையிலே இது லாஸ்ட் ஸ்பீச்சாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோடய ஆள் மனசில் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லாஸ்ட் ஸ்பீச்சாக இருக்காதுன்னு தான் தோணுது. என்ன காரணம்னா, எப்படியும் அரசியல்லேருந்து அடிவாங்கினதுக்கப்புறம் விஜய் மறுபடியும் வந்து சினிமாவுக்கு தள்ளப்படுவார் அப்படின்னு தான் பல வட்டாரங்கள் சொல்லப்படுது. மறுபடியும் விஜய் வந்து அரசியல்னா என்ன அப்படின்ட்டு ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம், அரசியல்லேருந்து ஒதுக்கப்பட்டது பிறகு விஜய் வந்து கண்டிப்பாக சினிமாவுக்கு வந்து விடுவார். மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு தான் பலரும் வந்து கருதுகிறாங்க. அந்த டைமில் ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு மறுபடியும் விஜய் சினிமாவுக்கு வரும்போது, இப்போ எப்படி குட் பை லாஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி விஜய் அனுப்புகிறாங்களோ, கண்ணீர் மல்க அனுப்புகிறாங்களோ, அதே உற்சாகத்தோட, சாரி இப்போ உற்சாகம் கிடையாது, இப்போ வருத்தத்தில் இருக்காங்க, வரும்போது அதே மாதிரி அதை விட பல மடங்கு உற்சாகத்தில் தளபதியை ரிசீவ் பண்ணுவாங்க. தளபதி பேக் டு ஃபார்ம், ரிட்டர்ன் ஆஃப் டிராகன், இனிமேட்டு ஒருத்தனும் இருக்க முடியாது சினிமாவில், இனிமேட்டு அவ்வளோதான், அல்லு சில்லுலாம் வந்து ஒதுங்கிக்கோ, தளபதி வராரு அப்படின்னு ஃபயரை விட்டு வெறித்தனமாக போட்டு கொண்டாடி விஜய் படத்தை கொண்டாட போகிறாங்க மறுபடியும். இது 2 வருஷமோ 3 வருஷமோ விஜய் வரப்போ மறுபடியும் வந்து என்ட்ரி ஆஃப் டிராகன் அது இதுன்னு பல டைட்டில்ஸை வச்சு மறுபடியும் வந்து கொண்டாட தான் போகிறாங்க. நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி அவர்கள் துப்புனா தொடச்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, இன்றைக்கி நம்ம பேசின விஜய் சார் ஸ்பீச் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். 2-3 இயர்ஸ் கழித்து அந்த ஸ்பீச்சை மறுபடியும் மாறி நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோலுக்கு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்க வந்து மறுபடியும் வந்துடுவார். ஸோ யாரும் ரொம்ப நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், விஜய் சார் வந்து நடிக்க மாட்டார் இனிமேல், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, யாரும் நடிக்க வேணாம். அதனால் வந்து விஜய் சார் வந்து கண்டிப்பாக நடிப்பார். அதுக்கான காலம் வரும்போது கண்டிப்பாக நடிப்பார். காலம் கண்டிப்பாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.